ஏஜாமி பேசுகிறேன். ஸோ குரூப் 1 மெயின்ஸுக்கு பிரெயின் பஸ்டர் அப்படிங்கக்கூடிய சீரியஸ் நாளையிலேருந்து தொடங்குது. அதை பற்றின ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 85லேருந்து 90 டேஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பர்டிகுலர் பீரியடில் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த கோர்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கன்சிஸ்டன்சியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ கன்சிஸ்டன்சியை நம்ம ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி பீட்ஸ் நாலேஜ். தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பண்ண நம்ம அதில் எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன இதில் ரெகுலரான டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். எப்படி சார் என்னால் வந்து ஒரு டெய்லி வந்து நோட் டெஸ்ட் எழுத முடியும் அப்படின்னு கேட்கலாம். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், போக போக பழகிறோம். ஏன் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம எப்படி எக்ஸ்பர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள்கிட்ட முதல் முறை ஒரு ஊசியும் நூலும் கொடுத்தா வந்து கோக்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நாளில் டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும். பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக பாருங்கள், சட்டுன்னு இது பண்ணிடுவாங்க. அதுக்கான காரணம் அதே விஷயத்தை அவர் திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக பண்ணுறதுனால தான். ஸோ அதே தான் என்னென்னா, இந்த டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன் சொல்லப்படக்கூடிய எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே இந்த கன்சிஸ்டன்சி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒன்று. இதுதான் நம்மளுடைய ஸ்கில்லையும் டெவலப் பண்ண வைக்கிறது, ரைட்டிங்கை. ஸோ அதனால தான் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸ். தென் டெய்லி எழுதுனா அதுக்கான நோட்ஸுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஈவன் யூ நீட் நாட் டு ஒரி அபவுட் நோட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல போய் பழைய கொஷினை ஒரு இடத்துல தேடணும், அதுக்கான ஆன்சரை தேடணும், அப்புறம் சோர்ஸஸுக்கு 1, 2, 3 புக்கை ரெஃபர் பண்ணணும், அப்புறம் டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து தேடி நோட்ஸ் எல்லாம் எடுத்து அங்கங்கே வேல்யூ அலாட் பண்ணணும். இது எல்லாமே வந்து உங்களுக்காக ஒருத்தர் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு, ஸோ த என்டையர் கோர்ஸுமே வந்து ஐ am only preparing the question. ஸோ கண்டென்ட் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து என்னென்னா, உங்களுடைய வேலையை இதுவே வந்து என்ன ஒரு 60 to 70% வந்து குறைச்சிரும். இந்த ரிமைனிங் 30% அப்படிங்கிறது நீங்கள் டெஸ்ட் எழுதி ஃபீட்பேக் வாங்கிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கணும். அதை மையப்படுத்தி தான் என்ன இதை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் இந்த முறை வந்து குரூப் 1 சிலபஸில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கவனத்தில் கொண்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம தான் தெரியும். ஸோ நம்ம எதை மையப்படுது என்னென்ன டெஸ்ட்லாம் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து இது பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் செலக்டிவ் டெஸ்ட் சப்ஜெக்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது 47, ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது 9, அப்புறம் மாடல் டெஸ்ட்டு, அப்புறம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட், இது எல்லாமே வந்து என்ன வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரொம்ப 3மே முக்கியம். அதாவது வந்து எது சார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க, சரியா? ஸோ இந்த டெஸ்ட்டுடைய இன்னொரு நோக்கம் என்னென்னா, தனித்தனியாக ஆன்சர் எழுதி இது பண்ணுறது காட்டிலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக ஃபீட்பேக் கொடுத்து நீங்கள் என்னென்ன சேலஞ்சஸை வந்து என்ன ஃபேஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி வந்து என்ன ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத, சரியா? ஸோ ஆன்சரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஸ்ட்ரக்சர் போதுமானதாக இருக்கா, என்ன ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ டெஸ்ட் எழுதும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே வந்துடும். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அஸ் வெல் அஸ் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 தான், சரியா? டில் மெயின் எக்ஸாமினேஷன் வரைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக எத்திக்ஸ்க்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நான் கிளாஸ் கொடுப்பேன். அப்புறம் டெய்லி டெஸ்ட் அப்படிங்கிறது உண்டு. அப்ரோச் பேப்பர் அண்ட் மைக்ரோ சிலபஸ் இதை நான் பின்னாடி ஒன்றுனா காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட்டை காட்டுறேன், சரியா? ஸோ இந்த ஆர்டரில் தான் நமக்கு வந்து டெஸ்ட்டுமே வந்து நடக்க இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எத்திக்ஸ் அப்படிங்கிறது என்ன புதுசாக வந்து இது பண்ணியிருக்காங்க ஒரு 50 மார்க்குக்கு. ஸோ 50 மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரோல் ப்ளே பண்ணும். தென் இட் இஸ் அ நியூ சப்ஜெக்ட். அப்போ இதை படித்து நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ரெகுலரான ஒரு ஜிஎஸ் மாதிரினா உடனே படித்து புரிஞ்சுக்கலாம். பட் இட் டேக்ஸ் டைம். ஸோ அதனால் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து எத்திக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எக்கனாமி வந்து நம்ம ப்ரிலிம்ஸில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் எக்கனாமியை வந்து இது பண்ணியிருக்கோம். எக்கனாமியில் வந்து என்ன 100 மார்க். அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா இதுவும் 100 மார்க். அப்போ 100 மார்க் உள்ளதுக்கெல்லாம் அடுத்த ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டியில் 100 மார்க், சரியா? ஸோ அப்போ என்னென்னா, இந்த சோசியல் இஷ்யூஸ் அதுக்கும் 100 மார்க். இந்த 100 மார்க் வரக்கூடியதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த கோர்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 45 மார்க்ஸையும் நம்ம ரொம்ப குயிக்காக வந்து என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்கு, தமிழ் கல்ச்சர், ஜாக்ரஃபி, என்விரான்மெண்ட். நம்ம சிலபஸ் ஆர்டரில் போகாமல் ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் நம்ம குயிக்காக எல்லா சிலபஸையும் வந்து கவர் பண்ணணும். கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு என்ன ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் என்ன
இந்த இதை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் புக் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன், சரியா? ஸோ வாட் இஸ் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலபஸை வந்து என்ன நான் வந்து உங்களுக்கு டீகோட் பண்ணி கொடுப்பேன். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு முதல் நாள் டெஸ்ட் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நன்னறி மற்றும் இந்திய தத்துவம் அப்படிங்கக்கூடிய டாபிக் இருக்குன்னா, இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக ஒவ்வொரு இதுக்குமே வந்து என்ன டீகோட் பண்ணி கொடுக்குறோம். இது எதுக்கு சார் எங்களுக்கு? ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத விட எதை படிக்கணும் அப்படிங்கிறத இது டீகோட் பண்ணி எதை ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ டெஸ்ட்லாம் எழுதி முடிச்சிட்டோம், எத்திக்ஸு ஒரு 60 நாள் 70 நாள் கழித்து திருப்பி பார்க்கும்போது நம்ம படித்த முழு நோட்ஸும் ஒவ்வொரு இதுக்கும் 50 பக்கம் 60 பக்கம் இருக்கும்போது அதை போய் திருப்பி பார்க்க முடியுமான்னா இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட். அப்போ என்னென்னா இந்த ஒர்க் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்க்கும்போது ஓகே எனக்கு இதிலெல்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது, அப்போது அதை நான் ரிவைஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, எனக்கு இந்தந்த டாபிக் எல்லாம் ஞாபகம் இல்லை, அப்போ அதை மட்டும் நான் என்ன ரிவைஸ் பண்ணால் போதும் அப்படிங்கக்கூடிய ஒன்று. இன்னொன்று ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்க்குறதுக்கு இதுக்கு கீழே இப்போ இந்த ஒர்க் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இதே மாதிரி பழைய கொஷின் பேப்பர் அதற்கான விடைகளோடு வந்து என்ன நம்ம வந்து கொடுப்போம். தமிழ்லையும் கொடுக்குறோம், ஆங்கிலத்துலேயும் வந்து கொடுக்குறோம். அப்போது முதல்ல இதை நீங்கள் தேடி தேடி பண்ணுற உங்களுடைய நேரத்தை வந்து என்ன குறைக்கிறோம். கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டுடைய நோக்கம் அப்படிங்கிறது நீங்கள் அன்னெசரியாக செலவிடுற நேரத்தை குறைச்சி ஃபோக்கஸ்டாக எதை ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி ரிவைஸ் பண்ணுறது, அதை எப்படி வந்து பேப்பரில் வந்து என்ன ஒரு நாலேஜில் மட்டும் நாலேஜை எப்படி ஸ்கில்லாக கன்வெர்ட் பண்ணுறது முதற்கொண்டு என்ன இது வந்து இது. அப்போது சோர்ஸ் அடுத்து வந்து சோர்ஸ் பார்க்கலாம், சரியா? இப்போ நீங்கள் சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே சிலபஸை டீகோட் பண்ணி இங்கேயும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே இந்த மாதிரியான ஒரு டீட்டெயில்டான ஒரு ஸ்ட்ரக்சர்டான நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இட் சேவ்ஸ் யுவர் டைம். த ஒன்லி டியூட்டி அப்படிங்கிறது நீங்கள் வந்து என்ன இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், இது பண்ணணும், சரிங்களா? இப்போ ஆஃப்லைன் அப்படிங்கும்போது டேரெக்டாக நீங்கள் சென்னை இன்ஸ்டியூட்டில் வந்து எழுதுவீங்க. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக எழுதிட்டு அடுத்த நாள் வரும்போது ஃபீட்பேக் வாங்கிடுவீங்க. ஆன்லைன் எழுதக்கூடியவங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே வந்து என்ன பிரிண்டடில் வந்து வரும். ஒரு 10 days 15 days அந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே வந்து வரும். நீங்கள் எழுதின பேப்பரை ஸ்கேன் பண்ணி என்ன பிடிஎஃபாக எங்களுக்கு வந்து அனுப்பணும். நம்ம எவாலுவேட் பண்ணி என்ன உங்களுக்கு வந்து எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுவோம். தென் இதில் வந்து இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் முதற்கொண்டு இந்த முறை வந்து ஸோ ஆல்ரெடி இன்னும் நம்ம வந்து என்ன ஸோ மெயின் இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பொலிட்டி அப்படின்னா பொலிட்டிக்கு இதே மாதிரியான டீட்டெயில்டாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம இது வந்து கொடுத்துட்றோம். இந்த முறை கரண்ட் அஃபேர்ஸை வந்து என்ன நான் மேக்ஸிமம் அக்டோபர் எண்டுக்குள்ளே என்ன எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து என்ன பிடிச்சிடும். ஸோ ஸ்பேஸ் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னா அதை நோட் பண்ணுறது. ஸோ இதுவும் வந்து என்ன உங்களுக்கு வந்து பிரிண்டடாக கிடச்சிரும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த டெஸ்ட்டுடைய வந்து நோக்கம். ஸோ என்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷெட்யூலு இந்த மாடல் நோட்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. என்ரோல் பண்ணோம்னா கீழே இருக்க நம்பர் இல்லை டெலகிராம் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இது பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, தேங்க்யூ.